ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் கேஹெச்கே ட்ராமா வேர்ல்டு. நாம் இன்றைக்கி ஃபார் மேரிட் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம சில்குக்கு வயிறு வலி வரும், ஏன்னா அவங்க அந்த மெடிசன் கொடுத்துருவாங்கல்ல, அதனால் வயிறு வலிக்கும். ஸோ அதோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா மேட் வந்து சூப் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது குடித்தா தான் நம்ம இளவரசர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாருன்ற மாதிரி கொடுக்க, சரின்னு சொல்லிட்டு சில்கும் என்ன பண்ணுறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. குடிக்கும்போதே குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே குடிக்கிறாங்க. குடித்த உடனே வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. வயிறு வலித்த உடனே மேட் வந்து பதறி போகிறாங்க. பதறி போய், இருங்க நான் போயிட்டு உடனே டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு டாக்டரை கூட்டின்னு வரதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினையும் தம்பிக்காரனும் உள்ளே என்ட்ரி ஆகுறான். என்ட்ரி ஆகிட்டு இந்த மாதிரி எதுக்கு ஜினாரை கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டால், ஜினார் யார் அது அப்படின்னு கேட்க, ஹீரோயினியோட நிக்நேம் தான் ஜினார் அப்படின்றாங்க. ஓ, ஹீரோ இல்லைன்னா இப்போது க்ரௌன் பிரின்சஸா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் உன்ன மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க. அந்த சில்குக்கிட்ட அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது வந்து அவருக்கு சிலுக்கு புரியுது. ஆனால் க்ரௌன் பிரின்ஸுக்கு புரியாமல் அப்படியே பேந்த முழிச்சிட்ருக்காரு. இவங்களும் மேலும் மேலும் பேச அவளுக்கு வந்து கோவம் வந்துச்சு. சில்க்கு கோவம் வந்துட்டு அடிக்கிறதுக்கு வர மிஸ் ஆகிட்டு கீழே இதுவாகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வயிறு வலின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற சில்க்கும் வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்க ஹீரோயின் வந்து காட்டு, நான் வந்து கொஞ்சம் நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறேன், அதுவும் அரண்மனையில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு கையை பார்த்தா வந்து அவளுக்கு அபார்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் கொஞ்ச நேரம் அதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அவகிட்ட சொல்கிறேன், உனக்கு வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து ஏஞ்சி போயிட்டு ஒரு சைடாக நின்றுக்கிறா. இவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க் வந்து அழுதுகிட்டு இருக்கா, பயங்கரமாக அழுவுறா. நீ தான், உன்னால தான் இது வரைக்கும் என் குழந்தை நல்லா இருந்தது, நீ வந்த பிறகு தான் என் குழந்தை செத்துருச்சு, என் குழந்தைய நீ தான் கொண்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுவுமே பண்ணலைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. போய் சொல்லாத, உனக்கு என் மேலே ஜெலசி, அதனால தான் நீ என் குழந்தைய கொண்டுட்ட அப்படின்ற மாதிரி இவள் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. அவள் எதுவுமே பண்ணலை, நான் தான் அவளை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறான். உடனே இந்த சைடில் காட்டினா அவளை வந்து டாக்டர் செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மருந்து கொடுத்ததுனால தான் இவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகிருக்கு, தானே அபார்ஷன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ராஜாவும் ராஜமாதாவும் வந்துட்டுருக்காங்க. வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ராஜமாதா கேட்குறாங்க. உடனே சில்க்கு சொல்கிறா, இந்த மாதிரி இவ தான் என் குழந்தைய வந்து கொன்னுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இருன்ற மாதிரி ஒரு கன்சையை மட்டும் காட்டுறாரு. இவங்க ஹீரோயின் சொல்கிறாங்க, திருப்பி சொல்லாத அதையே, நான் ஒன்றும் குழந்தைய கொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறாரு. முதல்ல நீ ரெஸ்ட் எடு, உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் வந்து அமைதியாக உட்காடுறாங்க. ஹீரோ, நான் அது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ கெட்டவங்களா இருப்பீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல பியூட்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ கோவத்தில் முறைக்கிறாரு, பயங்கரமாக முறைக்கிறாரு, விட்டா கடிச்சே தின்றுவார் போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீ தான் கொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு, நீ மட்டும் நம்பிடாத, நீ நம்பினா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிலுக்கோட மேடு பார்த்திங்கன்னா க்ரௌன் பிரின்சஸை வந்து ஹீரோயினோட சேர்த்து வச்சு பேசுகிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம், ஒரு மேடாக இருந்துக்கிட்டு நீ என்னையே எதிர்த்து பேசுவியா அப்படின்ற மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் திட்ட, அவள் தான் ராஜமாதா 2 பேர் அமைதியாக இருந்த முதல்ல டாக்டர் சொல்லட்டும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பேச சொல்கிறாங்க. மருந்து கொடுத்ததுனால தான் அவங்களோட குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிட்டுருக்கு, 2 மாதம் குழந்தை ராணி, அது மாதிரி அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டு, எத்தனை மாதம் சொன்னால் 2 மாதம் தானே, செத்தடா மவனை நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்து அந்த சில்கோட கையை பிடிச்சி நாடி பார்க்குறாங்க. நாடி பார்த்துட்டு அவங்க ராஜமாதா கிட்ட சொல்கிறாங்க, ராணி எத்தனை மாதம் குழந்தைன்னு அந்த ஆள் சொன்ன, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, 2 மாதம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறான். பொய் சொல்லாத, இந்த குழந்தை வந்து 3 மாதம் குழந்தை, வயிற்றில் வந்து 3 மாதம் குழந்தை இருந்துருக்கு அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க 3 மாதம் குழந்தைங்களா, வீடுச்சன் இது உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க வந்து கேட்குறாங்க, ஆமாம் அத்தை 3 மாதம் குழந்தை வந்து வயிற்றில் இருந்திருக்கு, ராணியோட பர்த்டே முடிஞ்சு 2 மாதம் தானே ஆகுது, உனக்கு எப்படி 3 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து அந்த பேலஸில் நடந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். ராஜா இப்போ தானே அவங்க வந்து பியூட்டிஷியன் வந்து மெடிசன் படிக்கிறாங்க, அவங்க ஏதோ தப்பாக வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி இன்னொரு டாக்டர் வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ராஜா வந்து
ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. என்ன மன்னிச்சிருங்க, அவங்க தான் என்னை வந்து இது மாதிரிலாம் போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி காலையே ஊந்துட்டார் மனுஷன். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து அவங்கள பார்த்து, இந்த வயித்துல வந்த குழந்தைக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ எல்லா பழியும் என் மேலேயே திருப்பி போடுறீங்கல்ல, நீங்கள் இந்த குழந்தைய உங்களோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்ல, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு செம்ம முறைச்சிட்டு போங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு நான் பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சைடு வந்து ப்ரொடக்டரை காட்டுறாங்க. லார்ட் கிட்ட வந்து அந்த சிலுக்கோட அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பியூட்டிஷியன் தான், தயவு செஞ்சு அவங்க காப்பாற்றுங்க, அவங்க வந்து திருப்பி உங்கள் மேலே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் உன் பொண்ணு கொழுப்பு எடுத்து ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா, அதுக்கே என்ன அவனுங்க என் பக்கம் வரப்பாரானுங்க, தேவையில்லாததெல்லாம் பேசி என்ன பயன்படுத்தாதுரா அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நான் போயிட்டு அரண்மனைக்கு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னொரு சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வரா. சும்மா அவர் வந்து செஸ் விளையாடிட்டு இருக்காரு. பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்க, ஒன்றும் இல்லை செஸ் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ. இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் குழந்த மேலே எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்கும், இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசர் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி நீ எதுக்கு இங்கே வந்த, இதை சொல்ல தான் இங்கே வந்தியான்ற மாதிரி கேட்க, இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இழுக்க, எனக்கு அவங்களோட லவ்வர் யாருன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு யாருன்னு தெரியுமா, எப்போ தெரியும், எப்படி தெரியும்ன்றது எல்லாத்தையும் கேட்க, இந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு இலை பறிக்கிறதுக்காக போயிருந்தேன், அப்போ தான் அவங்க 2 பேரையும் ஒரு சேர பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அதுன்னு கேட்கும்போது ஜிங்லி தான் அவங்களோட லவ்வர், ஜிங்லியோட குழந்தை தான் சீலுக்கு வந்து வயிற்றில் சுமந்தா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்னா எதுக்காக என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடில் ப்ரொடக்டர் வராரு. ப்ரொடக்டர் வரும்போது ஜிங்லி தான் அந்த இடத்துல காவை காத்துட்டு இருக்கான். நீ காவை காத்துக்கு வச்சது போதும்னா உன்னை எதுக்காக நான் இங்கே அமுச்சு வச்சேன், எதனா ஒரு இன்ஃபர்மேஷனாக எனக்கு சொல்லத்துக்கு தானே, அப்படியே மது இங்கேயே நிற்பியா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. திட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரும் சரி நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து முறைச்சிட்டு இருக்காரு, எப்படி இந்த விஷயத்தை என்கிட்ட தான் மறைப்பேன்ற மாதிரி. இங்கே வந்து ஜிங்கியை திட்டிட்டு இது பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அதாவது ப்ரொடக்டர் வந்து அந்த நாட்டோட ப்ரொடக்டர் உள்ளே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களோட தலையை வந்து நீங்கள் வெட்டிட்டீங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால என் தலையும் வெட்டிடுவீங்களோன்ற பயத்தில் தான் நான் வந்து எதையுமே உங்ககிட்ட சொல்லலை, மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணுன்ற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தலையை வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்டாங்க. யாரோட தலையை வெட்டினேன்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களோட சர்வெண்ட்டு தலையை தான் நீங்கள் வெட்டிடுவீங்களாமே, அதை தான் வெளியே ரூமராக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், இது ப்ராடக்டரோட வேலைன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறான். என்ன கேட்கணுன்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி ராஜமாதாவோட பர்த்டே அப்போது நீங்கள் என் ரூம்லேயே இருந்து இங்கே ஹோல் நைட் என் ரூம்லேயா என் கூடயா ஸ்டே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையை மட்டும் ஆட்டுறா. ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக அவர் ரூமுக்கு வந்து போகிறா. கரெக்டாக ப்ரொடக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஹீரோவோட ரூமுக்கு வந்து வராரு. வந்த உடனே ஹீரோ வந்து வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, வாங்க செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இந்த நாட்டோட ராஜா கூப்பிட்டு நான் செஸ் விளையாட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. அந்த சில்கோட பிரச்சனையை பேசுறதுக்கு வர, முதல்ல செஸ்ஸில் என்னை விளையாடி ஜெயிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கான பதில் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட்டும் செஸ்ஸு விளையாட வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு வந்து சில்கை தான் காட்டுறாங்க. மேடை பொழந்து கட்டியிருக்கிறாரு நம்மளோட பிதாயோ, ஒரு பேர் பிதாயோ தானே, மேடை வந்து செம்மடி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம சில்க்கு கிட்ட தான் போகிறாரு. சொல்லு, உண்மையை சொல்லு, உன் வயிற்றில் வளர குழந்தைக்கு யார் காரணம், சொல்லுன்னு சொல்ல, இந்த மாதிரி ராஜா தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவள் திருப்பி அதையே சொல்கிறா. அப்புறம் தான் பிதாயை சொல்கிறான், அன்றைக்கி நைட்டு ராஜா அவன் கூட ஒரு ரூமில் இல்லவே இல்லை, ராஜா வந்து நம்ம பியூட்டிஷியனோட ரூமில் தான் இருந்தாருன்னு சொல்ல, அவ்வளோதான். இதுக்கு செம்ம ஷாக். அந்த டைமில் கரெக்டாக ஒரு காவலாளி வந்து இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து சர்வ் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன். சரின்னு சொல்லிவிட்டு பிதாயும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். கிளம்பி வெளியே வந்துட்டு அந்த சோல்ஜர்கிட்ட வந்து சொல்கிறான், பார்த்து பத்திரம், எதனா தப்பு நடந்தது உன் தலைக்கு நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு விதாயம் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஹீரோ கிட்ட வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைட்லேயே அந்த மேட் வந்து செம்மடி வாங்கியிருப்பாள்ல, குவீன் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னோட லவ்வால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் இல்லை என் குவீன் எப்போவுமே குவீன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து இறந்தே போயிடுறா. இவள் வந்தா மினார் மினார் மினார், அது அந்த மேடோட பேர் மினார் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. கத்தும்போது கரெக்டாக ஒரு சோல்ஜர் உள்ளே வந்து, ஏய் ஏன் கத்தக்கூடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறான். அப்போ வந்து அவனோட சாவி வந்து கீழே விழுந்துடுது. இதை வந்து நோட்டீஸ் பண்ணல அவன், அந்த சோல்ஜர் நோட்டீஸ் பண்ணல. சில்க் நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அந்த சாவியை வந்து எடுத்து அவளோட கை விலங்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து பார்க்குறா. வெளியில் சோல்ஜர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஜிங்லி ரூமுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக நடந்து போயிட்டு ஜிங்லி ரூமுக்கு வந்து போகிறா. ஜிங்லி வந்து மரண பீதியில் இருக்கிற எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு வந்து அங்கே கட்டிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை வாங்கலேன், நைட் நல்லா இருக்குது, ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ரூம் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நான் ஜிங்லி கிட்ட அங்கே நம்ம சிலுக்கு போயிட்டு, நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்மளை இங்கே வாழவே விட மாட்டாங்க, நம்ம குழந்தையும் கொண்டுட்டாங்க, நீ எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிக்கோ, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக கையில் வந்து துணிமணியெல்லாம் இருக்குது. நீ எங்கேயாச்சும் புறப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை துவைக்க போடுறதுக்காக இந்த துணி எல்லாத்தையும் கட்டி வச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிங்லி எதையும் ஒன்று சொல்லி சமாளிச்சிடறான். தயவு செஞ்சு வா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி போயிடலாம்னு சொல்லிட்டு தோளில் வந்து சாய்ச்சிக்கிறான். தோளில் சாய்ச்சிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். நான் அப்பவே சொன்னேன், இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம், நம்மளை காட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு, கேட்டியா, நான் வளர்க்குறேன், நான் பெக்கிறேன் அப்படின்னு, இப்போ எல்லாத்தையும் வந்து என் தலையில் போட்டு விட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லி கழுத்தை நெரிக்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பாடி கார்டு வந்துடுறான். பாடி கார்டு வந்து இவங்களை கையும் களவமாக பிடிச்சிடுறான். நம்ம ப்ராடக்டரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறாரு. இல்லை ஜிங்லி சொல்கிறேன், இல்லை இவன் வந்து தப்பிக்க முயற்சி பண்ண, அதனால தான் நான் இவ்வளோ பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போய் உன்னையாடா லவ் பண்ணேன், இவ்வளோ லவ் பண்ணதுக்கு நீ காட்டுற இது இவள் தானா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப திட்டுறா. அந்த டைமில் வந்து வாய் மூடு அப்படின்னு சொல்லி ஜிங்லி சொல்ல, பாடி கார்டு கேட்குறான் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ வந்து ப்ரொடக்டர் சொல்கிறாரு, ராஜாவோட பாரத்தை குறைக்கிறதுல எனக்கும் பங்கு இருக்குது, அதனால் இவனுக்கான தண்டனையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜிங்லி வந்து ஒரே ஷாட் கொன்னுட்டு தப்பு பண்ணவங்களை மட்டும் இல்லை, அதுக்கு துணை நின்னவங்களையும் நம்ம வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இருக்கா பார்த்தீங்களா சிலுக்கு, அவளையும் என்ன பண்ணுறான்னா கத்தியால் குத்தி கொன்னுட்டு என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த விட்டு ப்ராடக்ட் வந்து கிளம்பி போயிடுறான். போனதுக்கு பிறகு தான் ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸே பண்ணுறாங்க. என்னென்னா சிலுக்கு வந்து சாகலை, ஏன்னா சிலுக்கை வந்து அடி வயிற்றுல குத்திருப்பாங்க, அதனால் அவள் வந்து செத்துருக்க மாட்டா. லைட்டாக கை அசைச்சிட்டு இருப்பா. ஹீரோ வந்து பிதாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுப்பான். எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியே அமிச்சிட்டு நம்ம பாடி கார்டை மட்டும் செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணும்போது அவன் உயிரோடு தான் இருக்கா. ஸோ உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ராடக்டை தான் காட்டுறாங்க. என் பொண்ணு வந்து செத்துட்டா, அது காரணம் பியூட்டிஷியன் தான் அப்படின்னு சொல்ல, செய்யறதெல்லாம் இவன் செஞ்சுட்டு பியூட்டிஷியன் மேலே போடுறா பழிய சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதாவது ப்ராடக்ட் வந்து சொல்லிட்டு இருக்கா, இல்லை பியூட்டிஷியனால் தான் என் பொண்ணு வந்து செத்துருப்பா, பியூட்டிஷியன் சொன்னதுனால இதெல்லாம் செஞ்சுருப்பா அப்படின்னா, டேய் பியூட்டிஷியன் இப்போ தாண்டா வரா, உன் பொண்ணுக்கு எப்போத்துலேருந்து அவன் கூட அஃபேர் இருக்குடா, இதெல்லாம் இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இதோட சும்மா கிளறிக்கிட்டு இருக்காது அப்படின்றா. இங்கே பார்த்தா சில்க்கு சாகில் உயிரோடு இருக்கா. ஹீரோ வந்து அங்கே முன்னாடி உட்காந்துட்ருக்கான். சொல்லு, உனக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லு, மரியாதையாக ஜிங்லி என்ன சொன்னான்னு சொல்லு அப்படின்னா, என்னை கொன்னுடுங்க, ஏன்னா வந்து இப்படி உட்கார வச்சு என்னை சாகடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, உங்கள் அப்பா வந்து ப்ராடக்ட் கீழே வேலை செய்கிறவங்க, நீ வந்து என்ன வேவு பார்க்கறதுக்காக வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சு செத்துட்டன்ற ஒரு பிம்பத்தில் வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. ஸோ உன்னால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. உங்கள் அப்பாவை ப்ராடக்ட் என்ன பண்ணுவாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எடுத்துகிட்டு போயிட்டு பார்டரில் போட்டு குடும்பத்தையே சர்வநாசனம் பண்ணிடுவார். என்கிட்ட நீ இப்போ எந்த விஷயம் சொன்னாலும் உன் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ப்ரொடெக்டர் பண்ண ஒரு க்ரைம்க்கான எவிடன்ஸ் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து இருக்குது, அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு ப்ரொடெக்டரோட ஆளுங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி கொண்டுட்டோன்னா அவருக்கு எடுத்துதான் எந்த ஒரு எவிடன்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்புறான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் வச்சுருக்க ஆளை காட்டுறாங்க. அந்த இடத்த கரெக்டாக ப்ரொடெக்டரோட ஆளுங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஆளுக்கும் தெரிஞ்சிருச்சு கரெக்டாக இவங்க வந்து வராங்கன்னு சொல்லிட்டு டோரை கண்ணால் பார்த்துக்கிட்டு தான்
இருக்கிறான் அந்த ஆள். பார்த்த பிறகு என்ன ஆகுதுன்னா, ப்ரொடெக்டரோட ஆளுங்க உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு பார்த்தா ஆளை வந்து காணோம். எங்கடான்னு பார்த்தா பின்னாடி அவங்க வீட்டோட பின்னாடி பின்புறம் வழியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கான். எஸ்கேப் ஆகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக எஸ்கேப் ஆகக்கூடாதான், ஆடி அசைஞ்சு அமாவாசை மாதிரி போய்கிட்டு இருந்தான். பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது இவனை வந்து கூட்டிகிட்டு வாங்க, ப்ரொடக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லும்போதே கரெக்டாக இன்னொரு குரூப் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது யாருன்னா ஹீரோட குரூப் தான். வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அட்டாக் பண்ணிவிட்டு அவனை எப்படியோ ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அதாவது அந்த எவிடன்ஸ் வச்சுருக்க ஆளை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ரெஸ்கியூ பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க திசை திருப்பணும்ல, அதனால இவங்கள வந்து இன்னொரு டைப்பு வேற ஒரு டீம் வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொண்ணு கூட்டிகிட்டு என்ன பண்ணுறான்னா காட்டுக்குள்ளே வந்து ஓடிடுறா. இந்த சைடு ஹீரோவோட பாடி கார்டு இருக்கான்ல, அவன் வந்து ப்ரொடக்டரோட ஆளை ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். தள்ளி விட்டு போகலாம் எல்லாம் வேலையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீமையும் கூட்டின்னு ஓடிடான். மூர்த்தங்களா என்னை முதல்ல விட்டுட்டு அவனை போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிட்டாங்க. எங்கேருந்து பிடிக்கிறது? இந்த சைடு ஹீரோவோட அம்மா, அதாவது ராஜமாதா வந்து ப்ரொடக்டரை தான் பார்க்க வந்திருக்காங்க. ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து காஃபி ஊற்றி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்களோட பசங்களை பற்றி எங்கரு ஜூனியரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா உன் பையன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு, இந்தா நீ முதல்ல டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து டீ வந்து கொடுக்குறாங்க. டீ ஆஃபர் பண்ணாலும் அவர் வந்து ப்ராடக்ட் வந்து சாப்பிட மாட்டாரு. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கப்புறம் தான் வாங்குறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு ஆள் உள்ளே ஓடி வராங்க. ராஜமாதான்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சியும் பார்த்துக்கிட்டு என்கிட்ட தான் சொல்லணுமா, வந்து சொல்லி தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் சை அப்படின்னு சொல்லி கையில் வச்சிருந்த டீயை டம்முன்னு போட்டுறாரு. கீழே போட்டுட்டு, நான் இன்னொரு நாளைக்கு வந்து உன் கூட டீ குடிக்கிறேன், தயவு செஞ்சு அந்த தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் சொல்லிடுறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு போயிடுறாங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா இவங்களை கோட்டை விட்டுட்டாங்களா, அசிங்கமாக பிடிச்சி திட்டிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாதவனுங்களா, உங்களை நம்பி ஒரு பொறுப்பை போய் ஒப்படைச்ச பார்த்தியா என்ன தலையாக அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்ட. இல்லை ஒரு டீம் வந்து தூக்கிட்டு போச்சுன்னா மண்ணாங்கட்டியில் தூக்கிட்டு போச்சு, நீ எல்லாம் என்னடா ஒரு தளபதி, ஒரு டீம் தூக்கிட்டு போச்சுன்னு அசால்ட்டாக சொல்கிற அப்படின்ற மாதிரி திட்ட. இல்லை ராஜா, நிஜமாவே ஏதோ ஒரு டீம் வந்து தான் தூக்கிட்டு போச்சு, அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் இன்னொருத்தன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் என்ன முதல்ல அடிச்சிக்கணும், உன்னை போய் நம்பின பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜா கவலைப்படாதீங்க, நான் வந்து ஜூனியர் லார்டை வந்து வர சொல்லியிருக்கேன், அதாவது இவனோட இந்த ப்ரொடக்டரோட பையனை வந்து வர சொல்லியிருக்கேன், அவருக்கு வந்து தகவல் கொடுத்துட்டேன், அவர் வந்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ராஜாவோட ஆள், உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதை கொடுங்க, நாங்கள் வந்து ராஜா கிட்ட கொடுக்குறோன்னா, இல்லை நான் தரமாட்டேன், அந்த எவிடன்ஸ்க்காக தான் என் கூட அந்த கூட்டாளிங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, இப்போ அந்த எவிடன்ஸ் உங்ககிட்ட என்னால் கொடுக்க முடியாது, ராஜாக்கு நேராக பார்த்து தான் கொடுப்பேன் அப்படின்றாரு. வர முடியுமான்ற மாதிரி பாடி கார்டு கிட்ட கேட்டு, இல்லை வர முடியாது, இப்போ நடந்த சம்பவத்தில் செக்யூரிட்டி இன்னும் 10 மடங்கு டைட் ஆகிட்டு இருக்கோம், இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம், என்ன பண்ணலான்றது முதல்ல யோசிக்கலாம், யோசிச்சுட்டு வேணால் இவர் வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், ராஜா கிட்டே இதை பற்றி நான் போயிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு வந்து நம்மளோட இளவரசர், அதாவது தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் இருக்கான், அதாவது அரண்மனை ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்துட்டு மருந்து வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாடி இனிமேல் எனக்கு எந்த தொல்லையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உனக்கு தொல்லையாக இருந்ததா செத்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி நம்ம தம்பிக்காரனு கலாச்சிட்ருக்கான். அப்படின்னு இல்லை, ஒரு யூகமாக சொல்லலாம். சரி மருந்து கூட நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் வந்து மருந்து எடுத்துகிட்டு அங்கே போகிறா. ஹீரோ வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கான், அதாவது பாடி கார்டோட பேசிகிட்டு இருக்கான், என்னாச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அவரை வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சா ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சிட்டோம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உங்கள் அன்பு மட்டும் போதும் ராஜா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஒரு ராஜா வந்து கேட்கும்போது அன்பு மட்டும் போதும் சொல்லவே கூடாது, உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை வந்து கேட்கணும், நீ தான் இனிமேல் இந்த அரண்மனைக்கே காவக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நன்றி இது என்னோட பாக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பாடிகார்டு சொல்கிறாரு. ஹீரோயின் சைடு மருந்து எடுத்துகிட்டு வர விதாயை வந்து தடுத்து நிறுத்துகிறான். இப்போ நானே உள்ளே போய் கொடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியனை பற்றி கேட்குறான். அவள் எப்படி என்ன ஊர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சியா, எதுக்காக வந்திருப்பான்னு சொல்லிட்டு அது என்ன விசாரிச்சான்னு கேட்க, இந்த மாதிரி இவங்க கூட ஒரு சிப்பாயாக இருக்கலாம் ராஜா, யாரையுமே இப்போ வந்து நம்ப முடியாது, நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களே சிப்பாயாக நம்மளோட அரண்மனைக்கு வராங்க, இவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, கண்டிப்பாக ஒரு சிப்பாயாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, எதுக்கும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், அவங்களோட
கவனத்துக்காகவே 2 பேர வந்து நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பியூட்டிஷியன் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு பின்னாடி ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்த்த பிறகு அவ்வளதான் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. விதாய கரெக்ட்டா அந்த டைம்க்கு வர விதாய கிட்ட அந்த சூப்ப குடுத்துட்டு கையில அந்த சூப்பை எடுத்து கீழ போட்டு டம்முன்னு உடைச்சிடுறா. உடைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போறா. ஹீரோவும் பின்னாடியே ஓடுறான். விதாய் கிட்ட கேட்குறேன், "ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னு?" கேட்கும்போது, "இல்ல அவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேணாம்னாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸா குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நான் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல." அப்படின்னும்போது ஹீரோ ஒரு முறைக்கிறான். எரும மாடு, தீனி மாடுன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு அவரு பாட்டுன்னு ஓடுறாரு. ஓடி போயிட்டு ஹீரோயின் அங்க இருக்க ஒரு டீ பாட்டையும் போட்டு உடைச்சிட்டா. உடைச்சிட்டு இங்க யாருமே நம்பிக்கையானவங்க இல்ல. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போறோம். இந்த இடமே நம்மளுக்கு வேணாம். நம்ம வச்சு கழுத்தறுக்கிறதுல இந்த ஊர் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி ரொம்ப அழறா. ஹீரோயினு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கிற துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்றா. நம்மளோட மேடு வந்து பிடுங்கி வச்சிருக்கா. ஐயோ ஹீரோயினி என்ன நடந்தது? கோஞ்சுவா கோஞ்சுவான்றா. அவ்வளோ க்யூட்டாக சொல்லுவான் கோஞ்சுவா. இந்த சீரியஸ்லேயே அவ சொல்கிற அந்த கோஞ்சுவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோஞ்சுவா கோஞ்சுவான்னு சொல்லிட்டு இவ பண்ணுறா. மரியாதையாக பேகை கொடு, நான் இங்கேருந்து கிளம்பணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு இங்கேருந்து எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அவன் என்னை ப்ரொடெக்ட் பண்ணது, என் கூட கேரிங்காக இருந்தது, எல்லாமே நடிப்பு தான். எல்லாத்தையுமே என்னை ஏமாத்துறதுக்காக தான் நடிச்சிருக்கான். எனக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி கத்தி கத்தி அழுதுட்ருக்கா. எதுக்கு உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே கேட்குறான். கேட்கும்போது, "நீ எதுக்காக இங்கே வந்த?" அப்படின்ற மாதிரி கேட்குறா ஹீரோயின். உடனே நம்ம ஆள் இருக்காங்கல்ல, அதான் அந்த மேடு, குட்டி மேடு, அவள் வந்து அழகாக வணக்கம் அரசேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு போகிறா. ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பிடிச்சோன்னே, "என்னை பிடிக்காதீங்க, நீங்கள் தள்ளி போங்க, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்துறா. "ஒரு நிமிஷம் அமைதியாயிரு, நான் உன்னை ஏமாத்தலை, உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் ஏமாந்து போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கேட்குறேன். "சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என் தம்பி உன் கூட பழகும்போது நான் அவ்வளோ ஜெலஸியாக ஃபீல் பண்ணுவேன். என் தம்பி உன்னை ஜினார்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வரும். என் தம்பி உன் கூட பேசும்போது கோவம் வரும். உன் கூட இன்னொருத்தர் பழகும்போது கோவம் வரும். எனக்கு அவ்வளோ கோவம் வரும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "எதுக்காக உங்களுக்கு அப்படி கோவம் வருது?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து தெரியாத மாதிரியே கேட்குறா. "ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். "இல்லை, நான் நம்ப மாட்டேன், நான் உங்களை நம்பவே மாட்டேன், திருப்பி உங்களை நம்பி நான் போக மாட்டேன்" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, டக்குன்ட்டு நம்மால் கிஸ் பண்ணிவிடுவாங்க. ஹீரோ வந்து கிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ வந்து ஹீரோ ஒரு நிமிஷம் விலகிட்டு, "நான் வந்து உன்னை என்றைக்குமே ஏமாற்ற மாட்டேன், எனக்கு எப்போவுமே பிடிச்ச பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க.